அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் துவக்கத்தில் இருந்து முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் என்பது உறுதியாகவே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ஜூன் மாதம் துவங்கிய 2ஆம் தேதி அன்றே வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள்ளும் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் 2 இடங்கள் அலங்கரிக்க போகிறாருங்க. 2 பெயர்ச்சியை சந்திப்பதோடு 3 இடங்களை அலங்கரிக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான செவ்வாய் 8ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் நுழைகிறாருங்க. அவர் 5ஆம் இடத்திற்கு நுழைவது அமோகமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திலும் வலம் வரப்போகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதி மிக வலுவாக சூரியன் தைரியஸ்தானத்தில் நுழைவது பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து ஜென்மத்தில் வலம் பெற போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2இல் நுழைகிறாருங்க. இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் நிகழக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 12 இடங்களிலுமே வலம் பெற போவது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 12 அல்லது 13 முறை வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய தருணங்களில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானமாகிய 3இல் முழுமையாக வலம் பெறுகிறார். ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் பெறுகிறாருங்க. சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு சனி மற்றும் ராகு இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தருணம் என்பது அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறது. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றம் முழுமையாக சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் சனி இணைந்து லாபத்தை வலுப்படுத்துவதால் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வலம் பெறுகிறாருங்க. எனவே பல பணிகளில் ஐயமின்றி துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கேது 5இல் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சனி உட்பட
ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மோட்சக்காரகருடன் ராசியின் அதிபதியான செவ்வாய் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஐ வலுப்படுத்துவதால் பூர்வீக ரீதிகளான சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் உள்ளிட்ட பலவற்றில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. திருமணம் சார்ந்த பல்வேறு வகையான சுபகாரியங்களில் எளிதில் இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பு கைகூடுங்க. டென்ஷன்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் குறைவதால் மிக பெரிய அளவிலான திட்டங்களை கூட இந்த தருணத்தில் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி சார்ந்த சூழல் என்பது நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பொறுமையுடன் வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. ஆனால் அதே வேளையில் மிக முக்கியமாக உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். சொந்த பிரச்சனைகளை பகிர்வதால் சில சிரமங்களுக்குள் உள்ளாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. எனவே அவற்றை தவிர்த்தால் உத்தியோகம் சார்ந்த பணிகள் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். தொழில்துறை ரீதியான பணிகளில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள், புதிதாக பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. கடனுக்கு சரக்குகளை அனுப்பிய சூழலில் தற்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு பாராட்டுகளும் விருதுகளும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் குடும்ப பிரச்சனையும் கட்சி பிரச்சனையும் என இரண்டையும் தனியாக கையாளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைப்பதால் மிக பெரிய அளவில் சிரமங்களை கூட முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிறது. உங்களுடைய திட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் நல்ல வரவேற்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் 3 இடங்களில் மாறினாலும் கல்வியில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். கல்வி ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி, கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை சாதகமாக இந்த தருணத்தில் நிறைவாகவே நீங்கள் நினைத்தபடி சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் அடிப்படையான தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். பராமரிப்பு, வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். திட்டமிடுதலை காட்டிலும் புதிய பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணம் நிறைவான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த ஜூன் மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே மேசராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.